மாவீரன் சார் ஃபர்ஸ்ட் 70mm படம். ஸோ அதையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் வந்து அமிதாப் சார் பண்ண படம். வியாபாரம் பேசி முடிச்சுட்டேன். என்டையர் சவுத்து, தமிழ்நாடு மட்டும் இல்லை, என்டையர் சவுத், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்த்து அது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுக்கு கொடுத்தாரு. அந்த படமும் பார்த்தேன் நான். படம் பக்கா கமர்ஷியல். அவர் எப்பவுமே வந்து கமர்ஷியல் படம் தான் எடுப்பார். எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அது. அதுக்கப்புறம் அவர் சர்வசாதாரணமாக ப்ரிப்பேர் சாப்பிடும்போது லஞ்சிலே வந்து ஜஸ்ட் கேஷுவலாக கேட்டேன், சார் எனக்கு ஹிந்தி ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஹிந்தி ரீமேக் ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அவர் காசே கேட்கல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தாங்க அந்த காலத்தில் ப்ரொடியூசருங்க. பரவாயில்ல பிரதர், நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்குங்க அதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஃப்ரீயானா எனக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் சார், ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் போடுங்க, அதுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லும்போது தான் 5 லட்ச ரூபா ரீமேக் ரைட்ஸு கொடுத்தாரு. அப்புறம் அங்கே படத்தை கொண்டு வந்து அது ரிலீஸ் பண்ணோம். அது நான் ஒரு ஆவரேஜாக போச்சு. பட் இது வந்து பத்மாலா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிருஷ்ணா சார் இருக்காரு இல்லையா, இப்போ மகேஷ் பாபு அப்பா, அவங்க ரஜினி சாரோடையும் பேசிகிட்டு வந்துருக்காங்க. ரஜினி சார் என்ன சொல்லியிருக்கார், அந்த படம் எனக்கு ரொம்ப, அந்த மன்மோகன் தேசாய் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது இருந்த பாருங்கன்னா அவங்க தேடி பார்த்ததில் எங்கிட்ட நான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ நானும் அவங்களும் பேசி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலான்னு தான் அந்த படத்தை பண்ணோம். அது 70mm பண்ணான்றது ஒரு ஐடியா. 70mm அப்போ குட்டிச்சாத்தான் ரிலீஸ் பண்ண பிறகு சத்யன் தியேட்டர் காம்ப்ளெக்ஸை நான் லீஸுக்கு எடுத்துட்டேன், என்டையர் லீஸுக்கு. ஸோ அந்த 3 தியேட்டருமே எங்கிட்ட தான் இருந்தது அப்போ. ஸோ அங்கே தான் அப்போ 70mm தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக அது 70mm பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. அப்போது 70mm அது ரிலீஸ் ஆச்சு.